ஒரு ஐடி ஊழியர் வீட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு கால் வருது, ஐவிஆர் கால் வருது. இது FedEx கொரியர், உங்கள் பார்சல் முடக்கப்பட்டிருக்கிறது, N1 அழுத்தவும் அதிகாரியிடம் பேசுவதற்குன்னு சொன்ன உடனே அவர் பிரஸ் பண்றாரு. ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒருத்தர் ஸ்டைலா பெர்ஃபெக்ட்டா இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கிறார். சார், உங்க ஆதார் கார்டு டீடைல் மூலமா மும்பைல இருந்து தைவானுக்கு ஒரு பார்சல் போயிருக்கு. அந்த பார்சல்ல 5 ஃபேக் பாஸ்போர்ட்ஸ், 200 கிராம் ட்ரக்ஸ் இருந்துச்சு. இது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங் கேஸ் அப்படின்னு அந்த ஸ்கேமர் சொல்றான். அந்த இளைஞனுக்கு உண்மையிலே என்ன நடக்குதுன்னு புரியல, டென்ஷன் ஆயிடுறாரு. நான் யாருக்கும் எந்த கொரியருமே அனுப்பல சார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிற நேரத்துல அந்த ஸ்கேமர் சொல்றான், உங்க ஆதார் கார்டு மிஸ்யூஸ் ஆயிருக்கு, யாரோ திருடி இருக்காங்க. இப்ப நான் லைனை சைபர் கிரைம் போலீஸ்க்கு டிரான்ஸ்பர் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த 2 நிமிஷத்துல ஒரு ஸ்கைப் வீடியோ கால் வருது. எதிர்முனையில ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டப், ஒரு அதிகாரி போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு கையில வந்து சுப்ரீம் கோர்ட் சீல் போட்ட ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்காரு. நாங்க உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றோம், நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும், உங்களை நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஒரு 48 மணி நேரம் அந்த நபருக்கு சைக்காலஜிக்கல் டார்ச்சர் கொடுத்திருக்காங்க வீடியோ கால் மூலமாவே. உங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டியது இருக்கு, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற அமௌண்ட்டை எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, நாங்க வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு 1 ஹவர்ல திருப்பி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி 2,30,00,000 ரூபாய் வந்து அவர்கிட்ட வந்து புடிங்கிருக்காங்க. அமௌண்ட் அங்க இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. வீடியோ கால் கட் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, பணம் காலி. இது